ரட்சிப்படையும்படிக்கு. ஆக முடிவான ரட்சிப்பு பரிசுத்த ஆவியானவரால் புதிதாக்கப்பட்ட ரட்சிப்பு. அதுதான் ஆவியாயிருக்கிற கர்த்தருடைய அந்த சாயல், ஆவியானவர் இருக்கிற அந்த சாயல். அந்த சாயல் அணிந்து கொண்டவள் மகிமையின் மேல் மகிமடைந்து மறுரூபம் அடைவார்கள் என்று 2 Corinthians 3:18 வாசித்தோம் அல்லவண்டு காலையிலே. அந்த ஆவியானவரால் அருளப்படுகிற ரட்சிப்பும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே ரட்சிப்பு. வெளிப்படுத்தல் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் சாத்தான் ஜெயித்தாலும் வாசிக்கிறோம். 2 Thessalonians 2:13 says, the salvation of the last days is going to be prepared by the Spirit of God. It is mentioned there, you who are called for salvation through the sanctification by the Spirit and believe in the truth. So the final day salvation is going to be a truth by the Spirit of God. He is the one who is going to give the salvation to all the people who are waiting for him. இந்த கடைசி கால ரட்சிப்புக்கு என்று தேவன் உலக தோற்றத்து ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்று சொல்லப்படுகிறது. It's mentioned here, God the Lord has chosen you before the foundation of the world. You are chosen for receiving this salvation. இவர்கள் தேவனுடைய பரிசுத்தவான்கள் ஆவதற்கு ஆதி முதலே அல்லது உலக தோற்றத்திற்கு முன்பாக இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று எபேசியர் 1:4 மற்றும் 7 வசனங்களை வாசிக்கலாம். Ephesians, book of Ephesians, chapter 1 verse 4 and 7 also refers to the same truth. தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, 7 வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாய் மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அறியப்படுகிறது. The Lord has chosen us to partake in the heavenly places, to receive the eternal glory and the salvation. இவர்கள் கடைசி காலத்திற்கென்று அல்லது அந்தி கிறிஸ்து கடைசி காலம் என்றாலே மனுக்குலம் மீட்பு நிறைவடையக்கூடிய அந்த காலம்தான் கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. The last days is refers only to the time when the people of the Lord gets into the final stage of salvation. அதை குறித்து ரோமருக்கு எழுதிய நிருபம் 11 அதிகாரம் 25 முதல் 27 28 29 வாசிக்கலாம். Book of Romans chapter 11 27 28 and 29. நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவருடைய செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பயங்கராய் இருக்கிறார்கள். 25 வாசிங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேல் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். ஆக புறஜாதியாருடைய மீட்பு நிறைவடையும் காலம், அவர்கள் மீட்பு நிறைவடையக்கூடிய அந்தி கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம், அந்தி கிறிஸ்து பின் 3 ஆண்டு காலம், இஸ்ரவேலர்களில் இருந்து கோத்திரது 12,000 வீதம், 1,44,000 முத்திரை போடப்பட்டவர்கள் அந்தி கிறிஸ்து பின் 3 ஆண்டு காலத்தில் அவர்கள் மீட்கப்பட தேவன் கொண்டிருக்கிற சித்தத்தின்படியான காலம் கடைசி காலமாக இருக்கிறது. The last days is refers to the salvation of the Gentiles. In the first 3.5 years, the Gentiles will be get into the salvation, and in the next 3.5 years, all the people of the 12 tribes of Israel, each tribe gathers together as 1,44,000 gathering of Jews will be come to the salvation. All together, this 2 kind of salvation is refers to the final day salvation. ரோமர் 8 அதிகாரம்
28, 29 வசனங்களை கூட 30 முடிய வாசிக்கலாம். Book of Romans chapter 8, 28 to 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலை அடையும்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் எவர்களை முன் அறிந்திருக்கிறாரோ அவர்களை கடைசி காலம் என்ற அந்தி கிறிஸ்து வெளிப்படும் காலத்திற்கு சற்று முன்பாக இவர்கள் முதலாவது புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டி என்று சொல்லப்படுகிற அந்த சபையாய் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். பின்பு இஸ்ரவேலர்களை மீட்கிறார். இதுவே கடைசி காலம் என்று அறிவிக்கப்படுகிறது. Verse number 29 says, For whom he foreknew, he also predestined to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. The first 3.5 years is the gathering of the Gentile believers. They will be called as the bride of the Lord. And the second of all the Jews who believe the Lord as the Messiah, all together the both salvation of Jews and Gentiles together, known as the last days. After this, the bridegroom will come to meet the bride. கடைசி கால ரட்சிப்பு அல்லது மணவாட்டியானவ சபை அல்லது ஜெயம் பெற்றி அவர் சிங்காசனத்தில் அமருவதற்குரிய சூரியனை போல பிரகாசமும் சந்தனை போல அழகு உள்ள ஆர்நோதமோல் உதிக்கிற அந்த சபை என்றால் அந்த சபையில் உள்ள தேவச்சனங்கள் பரிசுத்தவான்களாய் ஊழியர்கள் தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டவர்களாய் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குரிய சத்தியம் அறிவிக்கப்பட்டவர்களாய் இருப்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களிலே எழுதி இருப்பதை வாசிக்கிறோம். Book of 2 Corinthians chapter 4 verse 1 to 3. The final day salvation, people will get the brightness like the sun and meet the Lord. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோதரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் verse number 4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் இவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இதிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையான அறிவாகிய ஒளியை தோன்ற போன பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பானைகளை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று வாசிக்கிறோம். அப்படி Here it says about the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. அப்படி என்றால் தேவனுடைய சாயலை அணிந்து கொள்வதற்கு என்னதான கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வதற்கு என்னதான பரிசுத்த ஆவியாருடைய சாயலை அணிந்து கொள்வதற்கு என்னதான இந்த மகிமை மறுரூபத்தை அடைவதற்குரிய சத்தியமே கடைசி கால ரட்சிப்பின் சத்தியம் என்று சுவிசேஷம் என்று அறிவிக்கப்படுகிறது. The final day gospel about salvation is how the bride is going to receive the brightness, to receive the glory of the Lord. How the bride is going to get transformed into the glory of the Lord. How the bride is going to be transfigured into the glory of the Lord. This is going to be the final day gospel salvation. இந்த மகிமையான ரட்சிப்பை குறித்து நாம் காலையிலே தியானம் செய்தபடி தேவதூதர்களும் இந்த காலத்துக்கு அவர்கள் காத்திருந்து அதை உற்று ஆராய்ந்து பார்த்து அந்த காலத்தின் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அவர்கள் காத்திருப்பதாகவே 1 Peter 1:12 வாசித்தோம். First Peter 1 verse 12, even the holy angels also keep on
waiting, desiring to look out how this gospel is going to be preached to the people and the day of salvation is going to be get fulfilled. யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். Gospel of John chapter 8 verse 56. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றும் அருமையான சொல்லுகிறார். Your father Abraham rejoiced to see my day, and he saw it and was glad. ஆபிரகாம் முற்பிதாக்களும் இந்த கடைசி நாட்களின் ரட்சிப்புக்குரிய இந்த மகிமையின் மறுரூபத்தை அடைந்து கொண்டு மணவாட்டி சபையாய் தகுதி அடைந்து மணவாளனை மணவாளனை சந்திக்க அருணோதயம் போல எழும்பி பிரகாசிக்கிற இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? இவர்கள் அணிந்து கொள்ளப் போகிற ஆவிக்குரிய சரீரம், தேவனுடைய மகிமையின் சாயல், கர்த்தருடைய சாயல், இயேசு கிறிஸ்து சாயல், இவைகளை உற்று பார்க்க ஆபிரகாமும் காத்திருந்தான். அதை கண்டு அவன் சந்தோஷப்பட்டான் என்று வாசிக்க முடிகிறது. Even Abraham the patriarch also was looking eager to see how this bride, the last day bride, the children of God, is going to receive the glory of the Lord, is going to receive the image of the Lord, and how she is going to be transfigured. Abraham was desiring to look over it, and he was desiring, and he looked forward, and he was rejoiced after looking at. இந்த மகிமையான கடைசி கால சுவிசேஷத்தை சர்வ சிருஷ்டிகளும் காண ஏகமாய் தவித்து காத்திருப்பதாக நாம் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கலாம். Book of Romans chapter 8 verse 19 and 20. All the creatures also craving to see how this glorious salvation is taking place. ஆதலால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரரை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடைய காத்துக் கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திற்கு விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படி என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுயேசத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினோராலேயே மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு இக்காலத்தின் பாடுகள் நாம் அடைய போகிற மகிமைக்கு அது ஒப்பானவை அல்ல. மேலும் புத்திரரானவர்கள், புத்திரர் என்றால் தேவனுடைய சுதந்திரவாளிகள். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு சுரேஷ்ட புத்திரன், அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளிகள். இந்த கடைசி கால ரட்சிப்பின் மகிமையின்படி மகிமையின் மறுரூபத்தை அணிந்து கொண்ட அல்லது ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக அணிந்திருந்த நம்மில் ஒருவரை போலும் தேவ மகிமை தேவசால் தேவரூபத்தை அணிந்து கொண்ட நிலையில் உள்ளவர்களை பார்க்க சர்வ சிருஷ்டியின் ஏகமாய் தவித்து காத்துக் கொண்டிருப்பதாக வாசிக்கிறோம். The entire creation is waiting eagerly for the salvation of the sons of God. How the glorious salvation is going to take place in the people of God. ஏனென்றால் தேவனுடைய புத்திரரை வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. Because the creation is eagerly waiting for the revealing of the sons of God. ஏனென்றால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின்படி ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட பின்பு மற்ற தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சகலவற்றுக்கும் பெயரை ஆதாம் சூட்டினான். ஆதாம் அவையில் ஆண்டு கொண்டான். அவைகள் ஒன்றோடு ஒன்று அன்பாய் சமாதானமாய் இருந்தது. ஆனால் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட பின்பு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையிலேயே பிரச்சனை. ஆதாமுக்கும் அவனுக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்ட சர்வ சிருஷ்டிகளும் ஒன்றை ஒன்று கடித்து பச்சித்து பீறிக்கொள்ளும் பகை அங்கே சர்வ சிருஷ்டிகளுக்கு உண்டாயிற்று. Genesis chapter 2, it was beautiful coordination between the man, Adam. He was naming all the creatures. Such a unity was built between the creation and the Adam. There was a great unity between Adam and Eve. Once the man committed sin,
there was a great enmity between the humans and the animals. ஏனென்றால் அந்த பகையை அருமை இரட்சகர் சிலுவையிலே ஆணிகளை அடித்து கொன்று விட்டபடியால் சமாதானத்தை அவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினாலே அவர் உண்டாக்கினார் என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே வாசிக்கிறோம். Book of Colossians chapter 1 verse 19 and 20. And the Lord Jesus nailed the enmity on the cross of Calvary and brought the both groups together. இப்பொழுது சமாதான ரகசிய வருகை நடந்து முடிந்த நிலையிலே பூமியிலே நீதியின் ஆட்சி நடப்பிக்கப்படும், சமாதானமான ஆட்சி நடப்பிக்கப்படும், பகை அழிக்கப்படும் என்றால் பகையை உருவாக்கின சாத்தான், பாவத்தை மரணத்தை உருவாக்கின சாத்தான் இப்பொழுது அவன் தோற்கடிக்கப்பட்டு 1000 வருஷம் முழுவதும் அவன் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்பட்டவனாக இருக்கிறபடினால் 1000 அரசாட்சி முழுவதும் சமாதானமான ஆட்சியாயிருக்கும் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்க முடிகிறது. Book of Isaiah chapter 11 we can see the 1000 years of reign is going to be 1000 years of peace, full of peace and joy. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6 முதல் வாசிப்போம். Isaiah chapter 11 from 6th verse. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடைய தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடைய படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமையும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேலும் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டிலின் புட்டிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிற போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். ரகசிய வருகை நடந்து முடிந்து விட்டால் 2ஆம் வானத்திலே ஆட்டுக்குட்டியானோட கல்யாணம் முடிந்து நிறைவு பெறுகிற வேளையில் பூமியிலே அப்படியே இறங்கி வந்து 1000 ஆண்டு ஆட்சியிலே அது நீதியின் ஆட்சி என்றும், என் பரிசுத்த பர்வதெங்கும் தீங்கு செய்யக்கூடிய சாத்தான் தான் தீங்கு உண்டாக்குற தூண்டி வர்ற மக்களை. ஆக தீங்கு செய்வாரே இல்லை, கேடு செய்வாரே இல்லை, அவனுக்கு கேடு உண்டாக்கின்றே தூண்டி விடுகிற சாத்தான். அடுத்தாற் போல சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அதுக்கு மேலே வாசிக்கிறோம், ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கம் காலை ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவன் நடத்துவான். பசுவும் கரடி கூடிமேயும், அவன் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறைந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும். இப்படியாய் சமாதானம் நிறைந்த ஒரு ஆட்சி நடக்க இருக்கிறபடியினாலே நான் வாசித்த ரோமர் 8:19 வசனத்தின்படி அந்த தேவனுடைய புத்திரர் என்ற மகிமின் மறுமடைக்கூடிய மனவாட்டியானவள் ஆயுத்தமாகிவிட்டால் மணவாளன் வந்து விடுவார். ரகசிய வருகின்ற ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடந்து முடிந்துவிடும். பின்பு 1000 அரசாட்சியிலே நாம் சமாதானத்தோடு இருப்போம் என்று அந்த புத்திரர்கள் அந்த பரிசுத்த மனவாட்டியான எழும்ப சர்வ சிருஷ்டியின் ஏகமாய் காத்தவித்துக் கொண்டிருக்கிறது என்று வாசித்தோம். Romans 8:19 and 20 we can see. At once the people of the Lord clothe them with righteousness. They will be filled with the glory of the Lord and caught up to heaven. And once they prepared for the Lord's coming, there will be a transfiguration. As the transfiguration take place, the devil will be cast down to the earth. And after the secret coming of the Lord, after the wedding of the Lamb happen, these all beautiful things will be taking place. The 1000 years of reign will be ruled as a rule of righteousness. It will be taking place here, right here on this earth at that time. According to Isaiah chapter 11 verse 6, the wolf also shall dwell with the lamb. The leopard
shall lie down with the young goat, the calf and the young lion, and the fatling together, and a little child shall lead them. Such a peaceful time will be take place at the time of 1,000 years reign. இந்த ஸ்லாக்கியம் பிரஜாதிகளிலிருந்து மீட்கப்பட்ட மணவாட்டியானவளுக்கே, குறிப்பாக வேதத்தில் ஆவியான எழுதப்பட்ட அந்த சபையின் பெயர் பரிசுத்த புதிய எருசலேம், மனைவியாய மணவாட்டி என்று எழுதப்பட்டிருக்க. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 9-10 வசனங்களில். According to Revelation chapter 21 and verse 9 and 10, it is specially mentioned that only the people who make themselves righteousness and holy, these people, the Lord calls them as the holy new Jerusalem bride, who is the wife of the Lord. ஏனென்றால் இவளை குறித்து, இவள் அடைந்த மகிமையின் மறுரூப சாயலை குறித்து, இவள் தேவ சாயல், தேவரூபம், தேவ மகிமை அணிந்து கொண்டபடியினால் ஆண்டவர் இந்த சபை அழைக்கிறார், என் ரூபவதியே என்று சொல்லுகிறார். Because she receives the same glory, same image, the same likeness, the Lord bridegroom is calling the bride, oh my beloved. உன்னத பாட்டி புஸ்தகம் 1 அதிகாரம் 15 வசனத்தில் 15-16 வசனங்களிலே, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள், நீ என்று அந்த மணவாட்டியை பார்த்து புகழாரம் சூட்டுகிறார். Song of Solomon chapter 1 15 and 16 says, behold, you're fair my love, you're fair my love. So it's the bridegroom is keep on saying the words of love towards the bride. என்று சொன்னால் அவருடைய கண்கள் புறா, உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்லுகிறார். Your eyes are like dove's eyes. அருமை ரட்சகர் புறாவிற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். What does the Lord gives the description about a dove? It should be like dove without the cunningness. வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் 4-5 வசனங்களிலே இவர்கள் கபடற்றவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்று அங்கே ஆவியானவரால் எழுதப்பட்டு இருக்கிறது. Revelation chapter 12 verse 4 and 5, it says that these were the ones who give aid to the seed of Abraham. அவர் சமூகத்தில் இருக்கிற 7 வகையான தூதகணங்களுக்கு அவர்கள் கொடுத்த வேலை அப்படியே செய்து கொள்ள அவர்களுக்கு நியமமே தவிர, சிங்காசனம் அல்லது மகாபரிசுத்தலம் அல்லது பரலோகம் அல்லது பிராகாரம் என்ற நியமம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. For all the angelic beings, only the ministry which was handed over to them has to be continued. They were not given privilege to access to the throne of the Lord or to the place of most holy place or even to the court, for any other special blessings have not promised to any angelic beings. அப்படி இருக்க ஆபிரகாமின் சந்ததிகளாய் நாம் அனைவரும் ஆவிக்கேற்றபடி விசுவாச மார்க்கத்தம் இந்த ஆபிரகாமின் சந்ததிகளாக தேவனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு, இந்த சந்ததிகளில் ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை நீதிமான்களாக்கி அவர்களுக்கு மரிக்காத ஒரு சிலாக்கியத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்து, அதற்கு அவர்கள் அடைய போகிறவர்களே கடைசி நாட்கள் வெளிப்படும் ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்களாய் அதற்குரிய கடைசி கால ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சபையின் அப்போஸ்தலர் கையில் ஒப்படைத்து சபைகளுக்கு அறிவிக்க கட்டளை கொடுக்கிறார். For this gospel to be preached, for this holy generation to be raised, to make them as a bridegroom or bride of the Lord, to make them a righteous people. This pure gospel has been given to the angels, and in this last days this gospel has to be preached to the world.
this gospel has been given to an apostle, and through this man of God, this gospel to be preached to the entire world. ஏனென்றால் சபையை எழுப்பின நோக்கம் சாத்தானின் தலை நசுக்கி அவனை சாம்பலாக்குவதும் அவன் வாசஸ்தலம் இருந்திடம் காணப்படாமல் செய்வதும், அந்த வேலையை ஜெயமாக செய்து முடித்தவர்களுக்கு சிங்காசனத்தில் கொண்டு போய் அமர்த்துவிப்பதும், அதற்குரிய அலங்கார வாசலை திறப்பதற்குரிய திறவுகோல்கள் அனைத்தும் மத்தேயு 16 அதிகாரம் 18-19 வசனங்களிலே அப்போஸ்தலன் கையிலே ஒப்படைத்திருக்கிறார். Matthew chapter 16, 18 and 19 says about the keys has been given to the the Lord has keeping all the keys. But in these last days, the truth is the church has to rise up powerfully and destroy this, crush the head of the Satan, put him into ashes, devour his dwelling place with fire. Only the church which do this job completely, victoriously, to this church, to this apostle, the keys has been given unto him to spread this gospel all around the globe. ஆகையினாலே சபை என்றால் அதை அப்போஸ்தலன் கொண்டு எழுப்புகிற அந்த அப்போஸ்தலன் கையிலே இருக்கிற திறவுகோலாகிய சத்திய வசனங்களை போதித்து புத்தி சொல்லி, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்தின்படி உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுவின் ஒரே புருஷனுக்கு நான் நியமித்தபடியால் சொல்லுகிறார். அந்த மேன்மையான நிலைக்கு அந்த சபை ஆயத்தமாக தேவன் அப்போஸ்தலனை நம்பி காத்து கொண்டிருக்கிறார். The Lord is trusting, expecting with a great expectation to trust an apostle to hand over this beautiful doctrine to prepare the bride who is church. According to book of 2 Corinthians chapter 11 verse 2, he says, for I am jealous for you with godly jealousy, for I have betrothed you to one husband, that I may present you as a chaste virgin to Christ. அப்போஸ்தலனை கொண்டு அதற்கு ஏதுகரமான சத்தியங்களை ஆவியானவர் சபைகளுக்கு அறிவிக்கிறார். These days the Lord is declaring the gospel to the churches through an apostle. ரோமருக்கு எழுதிய நிருபம் 16 அதிகாரம் 20 வசனத்திலே வாசிக்கிறோம், சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு நசுக்குவார் என்று வாசிக்கிறோம். And the God of peace who will crush Satan under your feet shortly. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. சாத்தானை உங்கள் கால்களிலே என்றால் சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் கால்களிலே ஆவியாகிய தேவன் அவனை உங்கள் பாதத்திலே போட்டு அவனை மிதிக்கத்தக்கதாக அவருடைய சத்துவத்திலும் பலத்திலும் உங்களை ஆட்கொண்டு பூர்ண உறுதியான மனவாட்டியை தகுதிப்படுத்துகிறார். The Spirit of the Lord wants to equip every single believer to become a mighty weapon in the hands of the Lord. Through their victorious life, devil's heads will be crushed, and through this way the Lord wants to gain victory over devil. எபேசியர் 6 அதிகாரம் 12-13 வசனங்களிலே வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நாம் போராட்ட உண்டு என்று எபேசு சபைக்கு அறிவிக்கிறார். ஆகினால் அவனை எதிர்த்து நிற்க 13 வசனத்திலே தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்கள் நில்லுங்கள், ஓடிடாதீங்க, வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடாதீங்க, சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள். இப்போ போராடுங்க. வானத்திலிருந்து நம்மோடு போராடி கொண்டிருக்கிறான். அவன் ஆதிக்குள்ளிருந்து எதிருங்க. சீக்கிரத்தில் அவன் பூமியிலே தள்ளப்பட்டு 70 வாரம் என்ற அந்தி கிறிஸ்து காலத்திலே அவன் நேருக்கு நேராக யுத்தம் செய்ய தேவ தீர்மானம் இருக்கிறபடியினால் தீங்கு நாட்களிலே
ஒரு அருமையச்சர் சொல்லுகிறார் யோவான் 9:4 ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. பகற்காலம் இருக்கு வரைக்கும் நான் கிரியை செய்கிறேன். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. மத்தேயு 24:15 முதல் வாசிக்கிறோம். இதுவரைக்கும் இருந்ததும் இனி சம்பவித்திராத கொடிய காலம் வரும் என்று சொல்லுகிறார். Book of Ephesians chapter 6 verse 12 and 13 says, for we don't fight with the flesh and blood, we have a fight with the principalities and powers and rulers of the earth. So stand up strongly, wearing the whole armor of God. The Lord wants you and me to stand in the days of evil. When the days of evil comes, when Antichrist comes, the 70th week in the Daniel's vision, he will fight directly face to face. By those times, the Spirit of the Lord himself will equip us to stand strong and fight against him. And this is the victory we're gonna receive over the Satan. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:21 வாசிங்க. Book of Daniel chapter 7 verse 21. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் வாசியம் தொடர்ந்து. இந்த கொம்பு பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அவன் சொன்னது நாலாம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறாயிருந்து பூமியையும் எல்லா பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். 25 முடிய வாசியம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். ஆனாலும் நியாயசிங்கம் உட்காரும். சோத்திரம். நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டுமாய் அப்படின்னா சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற மனவாளன் வருமட்டுமாய் நியாய விசாரிப்பு உன்னதமான பரிசுத்தவானுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வரும் மட்டும். இந்த கொம்பு என்றால் வெளிப்படு 12:4 ஸ்திரீயானவள் ஆண் குழந்தை பெற்றெடுக்கும்படி அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே 7 தலைகளும் 10 கொம்புகளை உடைய சிவப்பு நிறமான மிருகம் அவளுக்கு முன்பாக நின்றது. அந்த ஆண் குழந்தை விழுங்கி போட என்று வெளிப்படு 12:4 வாசிக்கிறோம். வாசிங்க. Book of Daniel chapter 7:21-25 refers to Revelation chapter 12 verse 4. அதன் வாள் வானத்தின் நட்சத்திரம் 3 ஒன்றை இழுத்து அவள் பூமியிலே விளத்தலிட்டு பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை வெற்றினுடைய அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ள ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை. சோத்திரம். அப்படி என்றால் அநேக இடங்களிலே அருமைய இரட்சகர் இந்த தீங்கு நாட்கள் என்ற கொடிய காலம் என்ற இதுவரைக்கும் நடந்திராததும் நடக்காதமான காலம் என்று தானியேல் 12:1 வாசிக்கிறபடி அந்த அந்தி கிறிஸ்து காலம் என்ற 70ஆம் வாரத்திலே அவன் பரிசுத்தவானோடு யுத்தம் பண்ணுவான் என்று தானியேலை கொண்டு அறிவிக்கப்படுகிறது. திவ்யவாசனாகிய யோவானை கொண்டும் வெளிப்படுத்தப்படுகிறது. Through Apostle John and through Prophet Daniel, it's revealed the 70th week, which is the period of Antichrist. It will be a time of great tribulation. He will fight against the saints of the Lord. We have to overcome him with the Spirit's strength. அந்த போராட்டத்தின் மத்தியிலே முடிவு பரிந்தும் நிலைத்து நின்று ஜெயம் பெற்றவர்களாவதற்கு அல்லது மணவாட்டி சபையாய் ஆயத்தமாவதற்கு தானியேல் 12:10 அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு
புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவோம். புடமிடுதல் என்றால் உபத்திரவத்தின் பூர்ணத்துவம். உபத்திரவத்தின் பூர்ணத்துவத்தின் வழியிலே அவர்கள் தங்களுடைய சுத்தம் என்ற பரிசுத்தத்தை மகா பரிசுத்தவான்களாய் காத்துக்கொள்வார்கள். வெண்மையாக்கப்பட்டு என்றால் பூரண ரூபவதியானவர்கள் ஆக்கப்படுவார்கள். இந்த அனுபவம் புடமிடுதல் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக அந்த நிலை இந்த பரிசுத்தவான்கள் அடைவார்கள். அவர்களையே ஜெயம் பெற்றவருடைய தேவன் ஏற்றுக்கொள்கிறார் சிங்காசனத்தை அமர. In these last days, it will be days of evil days. So the Lord will prepare, equip the holy people, the saints, as the bride of the Lord. And this gathering will be called as, on those days, many shall be purified, made white and refined. Means the people will be, the last day congregation will make them holy people. They will be purified. They will be going under the sufferings, but they will become a holy people. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆதியாகமம் 3:15 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் வரைக்குமாய் 1471 யுத்தங்கள் நடந்திருப்பதாக ஆவியானவர் சொன்னார். Spirit of the Lord mentioned there had been 1471 wars had been taken place from book of Genesis chapter 3:15 till Revelation 20 verse 9. மோசேயின் காலத்திலே, யோசுவாவின் காலத்திலே, ஆபிரகாமின் லோத்துவின் காலத்திலே, கிதியோனின், நாம் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாடு சம்பவங்களை. ஏன் அருமை இரட்சகர் இயேசு அவர்கள் பாடுபட்டு அவர் மகிமையடைய வேண்டும் என்று மோசே முதற்கொண்டு எல்லா தீர்க்கதரிசிகளாலும் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அவர் பாடுபட்டு மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார் என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். இத்தனை போராட்டங்களிலும் இயேசு மகாராஜா அடைந்த வெற்றி தவிர மற்ற ஒருவரும் ஜெயம் பெற்றவர்கள் என்று ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. Out of all those battles, no other battle has been won unless the victory which was claimed on the cross of Calvary through our Lord Jesus Christ. வேதாகம வரலாற்றின்படி யாத்திராகமம் 16-17 அதிகாரங்களிலே சொல்லப்படுகிற இஸ்ரவேல் சபை ஜெயம் பெற்று கானானுக்குள் போனதா? இல்லையே. According to Exodus chapter 16 and 17, the children of Israel, have they entered into the land of Canaan because of the battles? No, they were not entered into the land. பெந்தேகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 வசனத்தின்படி எருசலேமில் யூதரின் ரட்சிக்கப்பட்டவருடைய ஐக்கியமான சபை, அது ஆதி அப்போஸ்தல சபை, அது ஜெயம் பெற்றதா? இல்லையே. On the day of Pentecost, the early congregation, the early apostolic congregation, have they overcame? Have they lived a victorious life? No, they were not. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தின்படி எருசலேமில் உண்டான சபைக்கு அந்நாளில் மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர சிசலார் எங்கும் சிதறி சென்றார்கள் அறிவிக்கப்படுகிறது. Book of Acts of Apostles chapter 8, there was a great tribulation. Except apostles, all the disciples were scattered. கிபி 55 எருசலேம் எழுப்பப்பட்ட சபை இருந்தடம் காணப்பட சேத்தான் சாத்தான். AD 55, Satan has demolished the early church. ஆவியானவராலே எழுப்பப்பட்ட நேரடியான இடைப்பட்டு நேரடியாக சம்பந்தப்பட்டு எழுப்பப்பட்ட அப்போஸ்தல சபை கிபி 55 இருந்தடம் காணப்படாமல் சாத்தான் செஞ்சிட்டான். The church which was directly born with the Spirit of the Lord, intervened by the Spirit of the Lord, in the year AD 55, the devil destroyed the early church at AD 55. பின்னி கிபி 55 எபேசு சபை எழுப்பப்பட்டது.
புறஜாதிகளின் மீட்புக்காக அந்தியோகியா பட்டணத்திலே புறஜாதிகளுக்கான சபை எழுப்பப்பட்டு அங்கிருந்து எபேசு, சுமனா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா சபைகளுக்கு, தேய்த்திரா சபைகள், அந்த பட்டணங்கள் எழுப்பப்பட்டது. அத்தனையிலும் ஆயிரம் குறைவுண்டு என்று சொல்லுகிறார். And the year AD 58, many other churches has been found, born, originated, like the church at Ephesus, church at Philadelphia, church at Antioch, the church at Thyatira, and Satir. Different churches has been placed, but in every church the Lord said, I have found is something down with you. ஏனென்றால் தேவ திட்டம் வான மண்டலில் பொல்லாத ஆவி சேனோட யுத்தம் உண்டு. அங்கே சென்று நீ அவனோடு யுத்தம் செய்து பூமியில் அவனை விழத்தள்ளணும், வானத்தை வெட்டி பூமியில தள்ளணும் என்பது தேவ திட்டமாயிருக்கு. The Lord's plan about the church which he expect is the church has to fight a battle against devil and to defeat him at the heavenlies, and to push them by cutting his head, pushing them, casting down into the world. This is the victorious church the Lord is expecting last days. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே தடை செய்கிறவன் என்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் 2ஆம் வானத்தில் நடக்க போகிறது. அந்த இடத்தை இப்படி சாத்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான். அந்த இடத்தில் இருக்கிற அவனை பூமியிலே தள்ளினால் மாத்திரம் அவருடைய ரகசிய வருகின்ற ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் நடக்க வேண்டும் தேவ தீர்மானம். The Lord, the wedding of the Lamb of the Lord is going to take place in the mid heavens, but presently the Antichrist, the devil, has encroached that place. So the devil has to be casted down from the heavenlies. Then the bridegroom will come, and the mid-air, the wedding will happen, and between bride and bridegroom. தடை செய்கிறவன் தள்ளப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்றும் தேவன் சொல்கிறார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்திலே, Book of 2 Thessalonians chapter 2, the Lord says, until the lawless, he who now restrains will do so until he is taken out of the way. அருமை ரட்சகர் வர வேண்டும் என்றால் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் உடைய அந்த ரகசிய வருகை என்ற ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்காது என்றும் சொல்லுகிறார். That secret coming of the Lord, which is the wedding of the bridegroom, will not happen until according to verse number 3, the falling away of the comes, and the man of sin is revealed, the son of perdition has been taken away. 2 தெசலோனிக்கர் 2:7 வசனத்திலே அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிற ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாதென்றால் ரகசிய வருகை அல்லது ஆட்டுக்குட்டியான கல்யாணம் அல்லது மணவாட்டி சேர்த்துக் கொள்ளும் அந்த ரகசிய வரி என்பது நடைபெறாது. அது நடைபெற வேண்டும் என்றால் தடை செய்கிறவன் நடுவில் இருந்தால் 2ஆம் வானம், 3 வானம் இருக்கு. 3ஆம் வானம் உன்னதம், 2ஆம் வானம் சாத்தான் குடியிருக்கிற வாசஸ்தலம், நாம் காண்கிற 1ஆம் வானம். நடுவானம் என்ற நடுவில் இருந்தால் 2ஆம் வானத்தினால் பூமியிலே தள்ளப்பட வேண்டும். அவன் தள்ளப்பட்டால் மாத்திரம் மணவாளர் இயேசுவின் வருகை நடைபெறும் வேதம் சொல்லுகிறது. There are 3 different heavens. The number 1 heaven is the place where the Lord dwelleth. It is the Zion. The second heavens is the place where the devil, he encroached. He is dwelling right now there. The third heaven is the heaven which we look at the sky. So the devil has to be casted down from the second heaven down to this world. So unless it happens, the second coming of the Lord, the secret coming of the Lord, the wedding of the Lamb of the Lord will not take place. அநேக வேத பண்டிதர்கள் அருமை ரட்சகருடைய வருகை, ரகசிய வருகை, மணவாட்டி சேர்த்துக் கொள்ளும்படியான வருகை அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்பே வந்துவிடும் என்று பிரசங்கிக்கிறார்கள். Many Bible scholars are preaching that
the secret coming of the Lord, the coming of the Lord to take a bride from this earth will happen before the time of Antichrist. அது அவர்களுக்கு கிடைத்த வெளிச்சம், அவ்வளவுதான் என்ன நான் எண்ணுகிறேன். I think this is the only limit of revelation which they gained. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய ரகசியம் நடக்க வேண்டும் என்றால் அதை நடைபெறக்கூடாது, தடை செய்து கொண்டிருக்கவன் அங்கே நடுவானத்தின் பூமியில தள்ளப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. But what the word of God says, when this secret coming has to be taken place, before that the son of sin, the Antichrist, has to be casted down to this earth. சிங்காசனத்தில் அவரோடு கூட Follow wherever the lamp of the Lord goes, these people follow. ஆனவுடினாய் இவள் ஆட்டுக்குட்டியானவரோடு அவர் எங்கே போனால் அவரை பின்பற்றுகிறவர். This bride is following the lamb wherever he travels. கற்புள்ளவர்கள் இவர்கள். These are the faithful virgins. ஆக ஒரு கபடற்ற தன்மை என்றால் பழுது ஒன்றும் இல்லாத தன்மை. This nature of unsubtlety means there is no blame in it. அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு நிருபம் 5:20 வசனத்தின்படி கரைதிரை ஒன்றுமில்லாத பரிசுத்தம் பிழை அற்றதுமான மகிமையுள்ள சபை என்று அங்கே சொல்கிறார். Apostle Paul refers in book of Ephesians that without any blemish, without any spot in the church, the Lord is going to make her to be the bride. காரணம் என்னவென்றால் இவள் எந்த ஒரு குறைவும் இல்லாதவள், பழுது ஒன்றும் இல்லாதவள். Because she has no blemish in her, she has no spot in her. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Song of Solomon chapter 6 verse 7. என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். Oh my beloved, you're my beloved, you're fair, you have no spot in you. ஆனபடினாலே இவளை பார்த்து ஆண்டவர் சூலமித்தியே சூலமித்தியே நீ திரும்பி வா, திரும்பி வா, நாங்கள் உன்னை பார்க்கட்டும் என்று அழைப்பை கொடுக்கிறார். That's why all the people is calling her back. Oh Sunamite, Sunamite, return back, we want to look at your beauty. உன்னத பாட்டு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கலாம். Song of Solomon chapter 6 verse 12 and 13. 12 முதல் வாசிக்கலாம். 12 and 13. நினையாதற்கு முன்னே என் ஆத்துமா என் அமினதாபின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா, திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவளை சூலமித்தி என்று அழைக்கிறார் என்றால் எனக்கு பிரியமானவள். சூலமித்தி என்றால் எனக்கு பிரியமானவள், எனக்கு அருமையானவள், என் இனத்தால், என் சந்ததி, என் புத்திரர், என் மனைவியாய் மணவாட்டி என்ற இத்தனை பொருள்கள் உள் கொண்டதுதான் சூலமித்தி. ஆக என் சூலமித்தியே, என் மணவாளியே, திரும்பி வா. சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கட்டும் என்றால் திருத்துவ தெய்வத்திற்குள், திரியேக தெய்வத்திற்குள் நாங்கள் ஏசப்பா மட்டும் வா, நான் உன்னை பார்க்க சொன்ன, நான் உன்னை பார்க்கட்டும் என்று சொல்வார். தேவன் சூலமித்தியை வா, நான் உன்னை பார்க்கட்டும் என்றால் தேவன் நான் என்று சொல்வார். நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்படி என்றால் அருமை இரட்சகருடைய வருகையிலே மணவாட்டி சபையாய் ஆயத்தமாகி சேர்த்து கொள்ளப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் பிதாவுடைய மகிமை, குமாரனுடைய இயேசு கிறிஸ்து மகிமை, பரிசுத்த ஆவியாயிருக்கிறது கர்த்தருடைய மகிமை, இந்த திரியேக தேவனுடைய மகிமைக்குள் அவர்கள் திருத்துவ தெய்வத்துக்குள் வந்து விடுகிறார்கள். தேவனுடைய சிங்காசனத்தில் இவர்கள் உட்கார்ந்திருக்கிறபடியால், மூவர் ஒன்றாகி விடுகிறபடியால், அந்நாளில்
ஒரே கர்த்தரே இருப்பார். சகரியா 14:9 அவர் நாமம் ஒன்றாயிருக்கும், அந்த தேவனாய் அவர் மணவாளனாய் வர இருக்கிறபடியால் வா நாங்கள் உன்னை பார்க்கட்டும் என்று அழைப்பை அனுப்புகிறார். Zechariah 14:9 also refers to the same truth that the triune God, the glory of the Father, the glory of the Son, the glory of the Spirit of the Lord is going to be upon the holy congregation of the saints. Because she is going to receive the same glory, the Lord wants to, the triune God wants to call back the beauty of the holy bride. Return back Sulamite, because we want to look at your beauty, because you are going to meet your bridegroom. என்றால் இவள் உடனப்பட்ட 6:12 படி நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என் அம்மினதான ரதங்கள் ஒப்பாக்கிட்டு என்று இவள் சொல்லுகிறாள். Song of Solomon 6:12 says, before I was even aware, my soul had made me as the chariots of my noble people. என் நேசருடைய வருகை நினையாத வேளையாய் நாடிகையாய் இருக்கிறபடியினால் அவர் வருகை நான் அறியாதிருந்தும் அவருடைய எக்கால சத்தம் கேட்டவுடனே அந்த எதிர்பார்க்காத வேளையிலே நான் அம்மினதாம் ரதமோட என் ஆத்துமா மகிமையின் மறுரூபம் அடைந்து எடுத்துக்கொள்ளப்படும் என்ற தகுதியை உடையவளாய் சாட்சி கொடுக்கிறாள். She is testifying with the qualification that because I am prepared, my soul will be compared to the chariot of the noble people. I will be taken up into heaven. I am prepared for the transformation, the transfiguration of the Lord. இப்படிப்பட்ட சாட்சியுள்ளவர்கள் இவள் சொல்லுகிறாள், என் நேசர் வருவார், அவர் வரும் நாளையாவது நான் அறியாதிருக்கிறபடியால் நான் விழித்திருக்கிறேன். என் நேசருடைய சத்தம் எப்பொழுது உண்டாயும், சத்தம் கேட்டு கதவை அவர் திறந்த மாத்திரத்திலே என் ஆத்துமா வானத்திலே எக்கால சத்தம் கேட்ட உடனே என் ஆத்துமா அம்மினதாம் ரதம் போல அம்மினதாம் என்றால் யார்? 12 கோத்திர பிதாக்களில் முதன்மையான படை யூதா படை. அந்த யூதா படைக்கு தளபதியாயிருப்பவனுடைய மாமாதான் அம்மினதாம். அவன் 7 குதிரைகளை பூட்டிய ரதத்தில் மிகவும் வேகமாய் ஓடி வெற்றி சேர்க்கிறவன். அதுக்கு ஒப்பாக இந்த மணவாட்டியானவள் சொல்லுகிறாள், என் நேசர் சத்தம் கேட்ட மாத்திரத்தில் நான் அம்மினதாம் ரதம் வேகமாய் மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு கர்த்தரோடு சேர்ந்து கொள்வேன் சாட்சி கொடுக்கிறாள். அந்த சாட்சியானவர்களையே வா சூலமித்தியே நாங்கள் உன்னை சேர்த்துக் கொள்ளட்டும் அழைப்பு கொடுக்கிறார். Shulamite is testifying that I am aware for the coming of the Lord. I am waiting. At once I hear the voice of the trumpet, I am prepared to be taken up to heaven to meet my Lord. Amminadab, the chariot of Amminadab. Who is Amminadab? Amminadab, out of the 12 tribes, the first tribe is the tribe of Judah. The captain, the general of that camp is a person. The uncle for that person, the captain is Amminadab. Amminadab, the one who has 7 horses in his chariot, and he drives very faster. Here the bride is testifying that my heart is prepared to be taken up to heaven like the chariots of Amminadab. I am ready to be taken up into God's coming. இந்த மணவாட்டியானவளையே, இந்த ரகசிய வரியில் ஆட்டுக்குட்டியான கல்யாண பங்கு பெற்ற இவளையே வெற்றி பெற்றவளால் ஜெயம் பெற்றவளை என்று ஏற்றி இவர்களை மத்தேயு 25 அதிகாரம் 34 வசனத்தின்படி, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாக உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய ராஜ்யம் என்ற சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ள வாருங்கள் என்று ஆண்டவர் முன் சொல்ல, மணவாளன் முன் சொல்ல, பின்னால் மணவாட்டி அவர் வாருங்கள் தன் பின்வர அழைத்து சென்று சிங்காசனத்தில் அமர்த்தி வைக்கிறார். மத்தேயு 25:34 வாசிக்கலாம். Matthew chapter 25 verse 34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள்
என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவினால் மணவாட்டியை சூலமித்தியான் பிரியமான வா, நாங்கள் உன்னை பார்க்கட்டும் என்று அழைக்கப்பட்ட இந்த மணவாட்டியானவளை அவரை ஏற்றுக்கொண்டு வலதுபுறத்தில் இருக்கிற செம்மறியாடுகளாக ஆசீர்வதித்து அவர்களை அவர் முன் செல்ல பின்னால் இவர் அழைத்து செல்கிறார், சிங்காசனத்தை அமர்த்தி வைக்க. என்னால் இவர் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர். This bride is so much privileged to be called by the Lord. Come back, Shulamite. We want to look at your beauty because you are such privileged person. You came here with a lot of troubles, but at once you completely victoriously fulfilled your task. You can come and sit with me on the throne. As the bridegroom, the triune God goes forward, the bride, the prepared holy generation congregation shall follow and make her to sit along with him on the eternal throne. இவளையே ஜெயம் பெற்றவனை ஏற்றுக்கொண்டு நான் ஜெயம் பெற்று என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற மணவாட்டியே, உன்னையும் என்னோட கூட என் பிதாவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக உன்னை என்னோட கூட அமரச் செய்வே என்று ஜெயம் பெற நான் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் அன்பின் ஆண்டவர். The Lord is inviting each and every one of us today. Yes, the bride has prepared herself to be a victorious bride. She made her to be overcomer. Because of her victory, it qualified her to become the bride of the Lord. Even today, the Lord is giving a call for each and every one of us to overcome every opposition, every temptation of the devil, and to live a victorious life and to join with the bride's gathering. இந்த மணவாட்டியான தேவஜனங்களை மட்டும்தான் நித்திய ஜீவன் தருவேன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்குரியவர்களாய் சிங்காசனம் என்ற நித்திய ஜீவன் இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இவர்களை தேவன் அமர்த்தி வைக்கிறார் சிங்காசனத்தில். The Lord is making them to sit on the throne along with him, because there it is mentioned about the eternal life. I will give you the eternal life he promised. The throne itself gives them the access to receive the eternal life. மற்றவர்கள் எல்லாரும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தாற் போல பரலோகம் இருக்கிறது. அவற்றில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். அதற்கு முன்பாக பிராகாரம் இருக்கிறது. அவற்றில் விதிவிலக்கான பரிசுத்தவான்கள், அவர் சத்தியம் கிடைக்கப்பட்டிருக்காது, ரட்சிப்பு அடைந்திருக்க மாட்டார்கள், ஆனால் தேவனை விசுவாசித்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸம்ஷன் சோல்ஸ் அவர்களுக்கு பிராகாரம் என்ற இடத்தில் அவர்களை அமர்த்தி வைக்கிறார். இவ்விதமாக சியோன் செயல்பட ஆரம்பிக்கிறது. வெள்ளை அதாவது மணவாட்டியானவள் சேர்க்கப்பட்டதிலிருந்து சியோன் செயல்பட ஆரம்பிக்கிறது. Once the bride is taken up into heaven and sit along with the bridegroom on the throne, the Zion, the function of the Zion will be started. There the throne will be placed over. Before that, the saints of the Old Testament will be standing. The position for them will be there. After that, the exemptional souls, the location for them will be placed. This is how the Zion will begin to operate. சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய மண்டலத்தில் எங்கும் உள்ள நீதிமான்கள், சத்தியவான்கள், பரிசுத்தவான்களே, நித்தியத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் அவரோடு கூட சிங்காசனம் என்ற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அமர வேண்டும் என்றால் சட்டத்தின்படி சத்தியத்தின்படி மல்யுத்தம் பண்ணி சாத்தானை தோற்கடித்து அவனை அக்கினி கடலில் தள்ளி சாம்பலாக்குகிற அந்த மணவாட்டியானவளே நித்தியத்துக்குரிய ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் என்றும் ஜீவிப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. Only the bride can be called as bride living a holy life,
defeat Satan, casting him into the lake of fire, fulfilling all the holy life task of the Lord. She only be qualified to become the bride and wife of the Lamb of the Lord. For this blessing, privilege, the Lord is calling each and every one of us all around the globe, all the spiritual realm, all who listen to these words. The Lord is calling you, inviting you to be a partaker of this bride. ஆனபடியால் இந்த சத்தியத்தை தியானம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களே, பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற பெயர் நான் சொல்லவில்லை. ஆவியானவர் 2000 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே அவருடைய தீர்மானத்தின்படியான சபையை மனைவியாக போகிற மணவாட்டி ஆயத்தமாக வேண்டிய எதிர்பார்ப்புகளோடு எழுதி வைத்திருக்கின்றபடியினால் அவர் என் பகுதியே என் மணவாளியே என்று இந்த ஜெயம் பெறுகிறவர்களை அழைக்கிறபடியால் நாமும் அவருடைய மணவாட்டி சபையாய் பரிசுத்த புதிய எருசலேம் ஆட்டுக்குட்டியானவருடைய தேவனுடைய மகிமடைந்த மணவாட்டியாய் ஆயத்தப்பட்டு ஜெயம் பெற்று சிங்காசனம் அமர கர்த்தர் நம்மை அழைக்கிறார். The Lord is calling us even today in this evening. The holy New Jerusalem bride is not a word given by me, but the Lord himself is calling that to be the name of the bride. The Lord is calling all over in a universal way. He's inviting all the people, all the nationalities, all the languages, all the people groups, from all the people. The Lord is gathering a particular group of people, a congregation, a holy nation, to be a victorious people, to be called as the bride of the Lord. The Lord is coming back again, so the bride has to make herself prepared to meet the Lord. தேவ திட்டத்தின்படி பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையாய் ஆவியானவருடைய இரக்கங்களின் நிமித்தமாய் அவருடைய கிருபை நிமித்தமாய் நாம் அவருக்குள் ஒன்றரை கலந்து கொண்டு அவரோடு கூடிய ஒருமைப்பாட்டில் தேறி சாத்தானை தோற்கடித்து ஜெயம் பெற்று சீயோனை பிரவேசிக்க சிங்காசனம் அமர தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. Hallelujah. 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 Amen. Amen. May the Lord help us to be partakers of Zion. May the Lord help us to receive the victory over Satan, defeat him powerfully with the Spirit's strength, and to be partake in the Lord's coming. May the Lord enable us to be the beautiful bride of the Lord. Let us meet the Lord, our bridegroom. He is coming back soon again. Let us all get prepared, following the truth of the Lord, living holy, defeat the Satan. Let us be in this unity. May the Lord bless us. Jesus is coming back again. Be prepared. God bless you. Hallelujah. Hallelujah. Hallelujah.